ஒரு சின்ன கேம்ல தோத்ததுக்காக இந்த சின்ன பையன் எவ்வளவு கோவப்பட்டான் அப்படின்னா, ஒரு செவுத்துல கீழே கிடந்த ஆணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 37 ஆணி கிட்ட அடிச்சிட்டான். இதை பார்த்து அவங்க அப்பா அடுத்த நாள் வந்து அவன் கையில ஒரு சுத்தியிலையும் ஆணி எல்லாம் நிறைய இருக்க மாதிரி ஒரு பேக்கையும் கொடுத்தாரு. உன்னோட கோவம் உன்னோட கண்ட்ரோல் மீறி எப்பப்பெல்லாம் போகுதோ அப்பப்பெல்லாம் சரி இந்த செவுத்துல வந்து ஒரே ஒரு ஆணியை மட்டும் அடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுக்கும் சரி நல்லாவே புரிய வந்தது. கோவப்படுறது அவ்வளவு ஈஸி, ஆனா நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. சில வீக்ஸ் கடந்து போச்சு. அவன் தன்னோட கோவத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டான். அவன் ஒரு நாள் ஒரு அணி கூட அடிக்கல. அவன் சந்தோஷமா போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்போ அவரோட அப்பா சிரிச்சுட்டே ஒரு விஷயம் சொன்னாரு. இப்ப நீ எந்தெந்த நாள்லாம் அமைதியா இருக்கியோ அன்னன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு அணியா திருப்ப வெளியேடு அப்படின்னு. பல வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லா அணியுமே சரி வெளியே வந்துருச்சு. அப்பா வெளியே கூட்டிட்டு போய் இப்போ அந்த செவுத்துல உன்னோட கையை வச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆணி வெளியே வந்தாலும் அந்த சோர்ல இருந்த ஓட்டைகளும் தழும்புகளும் அப்படியே தான் இருந்தது. அப்பா சொன்னாரு, கோவமும் இதே மாதிரிதான். நீ எவ்வளவுதான் சாரி கேட்டாலும் வார்த்தைனாலையும் நீ கோவப்படுறதுனாலையும் உன்னோட பெயின் எப்பயுமே குறையாது. நம்ம கோவத்துல சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே சரி ஆணியை விட ரொம்ப ஆழமான காயத்தை கொடுக்கும். இது மாதிரி பவர்ஃபுல்லான லெசன்ஸ்க்கு இப்பவே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.